ஒரு சில நண்பர்கள்லாம் ப்ரோ நான் பிக்சல் டிவைஸ் தான் வச்சிருக்கேன். எனக்கு எப்படி நான் பீட்டா எனேபிள் பண்றது? எனக்கு பீட்டா யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் இப்போ QPR பீட்டாலாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. QPR 2 பீட்டா வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு, பீட்டா, ப்ரோகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது வரும் அதை தட்டுங்க. வியூ எலிஜிபிள் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா, எந்தெந்த டிவைஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத காட்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போய் பிக்சல் ஃபோன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணனா, நம்ம பிக்சல் 6லேருந்து எல்லாமே எலிஜிபிள் தான். ஸோ அதை தவிர நீங்க இங்கே பாருங்க. சரி இந்த இடத்துல ஆக்சுவலா லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்ன்னு சொல்லி வருங்க. பிக்சல் 10 இப்போதைக்கு எலிஜிபிளாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிக்சல் 9 ஆல்ரெடி வந்து பீட்டா போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஆப்ட் அவுட் ஆப்ட் இன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ட் இன்னை நீங்கள் ஒரு தடவை டேப் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் டிவைஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக அபவுட் பேஜ் போகும் இல்லையா, சிஸ்டம் போயிட்டு இந்த இடத்துல சிஸ்டமில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் போயிட்டு சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அந்த பீட்டா பில்டை காட்டும். பீட்டா விட்டு வெளில வரணும்னா அதே பேஜில் ஆப்ட் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே சிஸ்டம் அப்டேட்ஸ் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் அப்டேட் வந்துடும். ஆனால் இந்த ஸ்டேபிள் அப்டேட் இன்ஸ்டால் ஆகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா டேட்டா எல்லாமே வைப் ஆகும். நீங்கள் ஸ்டேபிள்லேருந்து பீட்டா போகும்போது எதுவுமே வைப் ஆகாது. பட் பீட்டாலேருந்து ஸ்டேபிள் போனால் வைப் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. வேற லெவல் ஆப்டிமைசேஷன் ஒரு பக்கம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பக்கி பத்திக்கு பிக்சல் 10 சீரிஸில் இருக்குது. இது ஸ்டேபிள் இருந்தாலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் அல்டி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த வெதர் அனிமேஷனு இப்போ நான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நோக்கி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெதர் அனிமேஷன் அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் சொல்லப்போனால் இந்த எம்டி கேப்சூல் இது சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் நம்ம நிறைய தான் சஜஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் டூர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பிக்சல் ப்ளே அப்படின்னு ஒரு மியூசிக் பிளேயர், இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த மியூசிக் பிளேயர் பற்றி நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேக்டராக இப்போ மாறி இருக்கு. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வியாக நான் கேட்குறேன், உங்களில் எவ்வளோ பேருக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் ரொம்ப பிடிச்சிருக்கு?